கலக்குதா? கலக்கட்டும் கலக்கட்டும். இதுல நீ இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்க பெரிய அண்ணன் மேல சத்தியம் பண்ணி நீ தானே சொல்லிருக்க. நீ இப்ப அந்த சத்தியத்தை காப்பாத்தலனா உன் பெரிய அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும். அத மறக்காத. ஐயோ அண்ணி, இப்ப நான் என்னதானே பண்றது? நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோ. உங்க பெரிய அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும்னா நாளைக்கு நீ கௌதம கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அண்ணி, எப்படி அண்ணி, எப்படி முடியும்? இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு நான் எப்படி அண்ணி வெளியே போறது? அந்த கவலையே உனக்கு வேண்டாம். இங்க இருக்கிறவங்க கண்ணுல படாம உன்னை வெளியே அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கௌதம் சொன்ன மாதிரி நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போ. உனக்கும் கௌதம்க்கும் கல்யாணம் நடக்கணும். பெரிய அண்ணனுக்கு தெரிஞ்சிட்டா? யாருக்கும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன். இரு, நான் வரேன். ரேவதி எப்போ இங்க வந்தான்னு தெரியலையே. சின்ன அண்ணி கூட பேசினது எல்லாம் கேட்டிருப்பாளோ? அக்கா, நீ சின்ன அண்ணி கூட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்னமோ பெரிய அண்ணனுக்கு தெரிஞ்சான்னு கேட்டியே, என்னது அது? நல்ல வேலை, ரேவதி நம்ம சின்ன அண்ணி கிட்ட பேசினது ஃபுல்லா கேட்கல. கடைசியா மட்டும்தான் கேட்டிருக்கா. நல்ல வேலையா தப்பிச்சோம். அக்கா, கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? எந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்ன? அது ஒன்னும் இல்ல ரேவதி. சின்ன அண்ணி கிட்ட காலேஜ் டூர் போறதுக்கு பணம் கேட்டிருந்தேன். அண்ணி தரேன்னு சொன்னாங்க. அது அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குதான் சின்ன அண்ணி யாருக்கும் தெரியாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஏங்கா, நீ காலேஜ் படிக்கிறது தான் அண்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல. பணம் வேணும்னா நீ அண்ணன் கிட்டயே கேட்டிருக்கலாமே. எதுக்கு இந்த ஒளிவு மறைவெல்லாம்? ஐயோ, என்ன ரேவதி பேசுற? பெரிய அண்ணனும் அண்ணியும் எவ்வளவுதான் செய்வாங்க? காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா பெரிய அண்ணன் கிட்ட கேட்கலாம். டூருக்கு போறதுக்கும் அதுகிட்டே கேட்டு கஷ்டப்படுத்தணுமா? அதனாலதான் சின்ன அண்ணி கிட்ட கேட்டேன். சின்னவளே, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வந்து இப்படி வச்சிருமா. அம்மா. மனோகரி, வாங்க 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 வாங்க. ஏ பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாட்டி. அம்மா மனோகரி. அண்ணே, சிவா எங்கம்மா? இல்லனே, அவர் கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையா போயிருக்காரு. ஓஹோ. அம்மா, இந்த நேரத்துல நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஆமா ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மனோகரி. நீ இப்படி கேக்குறதுதான் எங்க எல்லார் மனசுக்கும் கஷ்டமா இருக்கு. அம்மா, ஆதிரை மாப்பிள்ளை எங்கம்மா? தூங்கிட்டாங்களா? இல்ல இல்ல, அவங்க இப்பதான் போனாங்க. இரு கூப்பிடுறேன். ஆதிரா, பிரபுக்கண்ணா, வாங்க உட்காருங்க. சித்தி, அகல்யா. ஏ ஆதிரா. சித்தி, வாங்க சித்தி. ஏய் அகல்யா, ஜெகா வா. ஜெகா, சித்தி வாங்க அத்தை. என்ன மாப்பிள்ள, கோயிலுக்குலாம் போனீங்களே, நல்லபடியா பரிகாரம் எல்லாம் நடந்ததா? ரொம்ப நல்லா முடிஞ்சது. ரோஹினியோட கல்யாணத்தோட நீங்கி அம்மன் உத்தரவு கொடுத்துருச்சு. அந்த அம்மன் உத்தரவு கொடுத்ததோட நிக்கல மாப்பிள்ள, அதுக்கு உண்டான வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா.